வெற்றிய இனிமே நீ பாப்ப கர்ணா. நான் சுடர் கூட தான் இருப்பேன். நான் பாட்டுக்கு வெளியே ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உங்க யாருக்கும் எந்த தொந்தரவா இருக்க மாட்டேன். எதுக்கு இங்க வந்த? நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த குடும்பத்தை இன்னும் என்ன நல்லா செய்யலாம்னு இருக்கீங்க. பச்சை குழந்தைய போய் கொல்ல பாத்திருக்கானே. அவன் கூட்டாளி தானடா நீ. நீ எதுக்காக இங்க வந்து தங்கணும்? மரியாதையா இங்கிருந்து போயிடு. இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பும் என் பொண்ணு சுடருக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. நீங்க என்ன அடிச்சு விரட்டினாலும் என்னால எங்கேயும் போக முடியாது. நான் அங்கதான் இருப்பேன். என் பொண்ணை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. என்னம்மா இவன்? என்னங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அவர் தானே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து சுடரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப போன்னு சொன்னா அவர் எப்படி போவாரு? பேசாம உள்ள வாங்க. இல்ல சரளா, இல்ல. இவனை பேசாம வாங்க. இன்னும் என்ன நல்லா செய்ய காத்திருக்கானுங்களோ. விடு சரளா, விடுங்கறல்ல. விடுமா. ஏமா, ஏன் அந்த கர்ணா இவ்வளவு கொடூரமான ஆளா இருக்கான்? அவனுக்கு பள்ளி தீர்த்துக்க இந்த பிஞ்சு குழந்தை தான் கிடைச்சாளா? அவனை சும்மாவே விடக்கூடாதுமா, விட்டக்கூடாதுமா அவனை. அவன் மனுஷனே கிடையாது, ரொம்ப கேவலமான மிருகம். அவன் கிட்ட எல்லாம் எந்த நியாயத்தையும் எதிர்பார்க்க கூடாது. நாம தான் இனிமே ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும். அவன் இப்படி எல்லாம் செய்யதான் என்ன நிரூபிச்சு அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற வைராகியமும் வெறியும் எனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆமாமா, ஆமா. அவன்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஜென்மம். அழாத அழாத, மாமா இருக்கு, அழக்கூடாது. உடைந்த வீரனே கலங்கி அழுகிற சுழலும் உலகமே எனக்கு உறைந்தது. அடுத்த நிமிடமோ நகர மறுக்குது. மாறில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா? இழந்த உயிருக்காக கொள்ளி வைப்பதா? போர் கண்ட சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். அழுகாதே மகனே, என் நாயுள் உனதே. இமை போல உனை காக்க நான் தேகிறேன். ஜீவனே உயிரும் நடுங்குதே, உணரும் நின்றிடவே. உடைந்த வீரனே கலங்கி அழுகிறேன். வெற்றி, நீ இப்படி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ வருஷமா கர்ணான கூடவே இருந்துட்டு உன்னால கூடவா அவரை புரிஞ்சுக்க முடியல? இல்லை திவ்யா, கருணாண்ணகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. அவர் மேல நீங்களுமா சந்தேகப்படுறீங்க புலியனா? ஆமாம்மா, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம வெற்றியோட பொண்ணை கொல்ல பார்த்துருக்காரு.
அதுவும் அபியை பழி வாங்குறக்கா இப்படி செஞ்சேன்னு சொல்றாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்கு. நீ ஏன் வெற்றி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. ஆனா நான் என் பொண்ணுக்கும் அபிக்கும் பெரிய துரோகம் செஞ்சிருக்கேன். இனி அவங்களுக்காக மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறேன். அதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்லை. அப்போ கர்ணானாவை தூக்கி வீசிட்டல? நீ இன்னைக்கு சுடர கர்ணா எப்படி கொல்ல போனான்னு பார்த்துருக்கணும். அதை பார்த்து நான் நொந்து போயிட்டேமா. அதுல இருந்து என்னால மீளவே முடியல. ஒரு குழந்தை விஷயத்துல இவ்வளவு கொடூரமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கர்ணா கிட்ட ஏதோ ஒரு பெரிய உண்மை மட்டும் புதஞ்சு கிடக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னோட எமோஷன்ஸ் எனக்கு புரியுது வெற்றி. என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கர்ணா ரொம்ப அப்செட்டா தான் இருக்காரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப அவரோட வாழ்க்கையில யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இல்ல திவ்யா, அவன் ரொம்ப மாறிட்டான். யாருக்கும் அவன் உண்மையா இல்ல. அபி தப்பு செஞ்சிருப்பான்னு நினைச்சு அவளை மிரட்டினா, கடத்தினான், ஆள் வச்சு சுட வச்சான். அதுவே தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். எப்போ அவன் என் குழந்தைய டார்கெட் பண்ணானோ அப்பவே அவன் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. நீயும் அந்த பிரபாகரன் அபி மாதிரி கர்ணானுக்கு துரோகம் பண்றியோன்னு தோணுது. வெற்றி, அவர் நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையா? நிறைய யோசிச்சேன் திவ்யா, நிறைய யோசிச்சேன். அன்னைக்கு அவன் சுடர கொல்ல பார்த்த நாள்னு ஒண்ணு வந்திருக்கவே கூடாது. கர்ணாவை இப்படி செஞ்சா நினைச்சாலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. அவனால எப்படி திவ்யா மகேஷ் வேற மத்த குழந்தைங்க வேறன்னு பார்க்க முடியுது? அத பத்தி நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. அவர் ரொம்ப அப்செட்டாவும் தான் இருக்காரு. யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. வீடே நல்லா இல்ல வெற்றி. நீ வா ப்ளீஸ். இல்ல திவ்யா, எல்லாமே உடைஞ்சு போச்சு. இனி ஒட்டாது. நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீயும் கொஞ்சம் கவனமா இரு. அதெல்லாம் கர்ணாண்ணா என்ன உயிரா பாத்துக்கிறாரு. அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். வெற்றி ப்ளீஸ், நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்காத.